நீட் எனப்படும் பொது நுழைவுத் தேர்வு அடிப்படையில் அடுத்த ஆண்டு பொறியியல் சேர்க்கை நடைபெறாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் நிர்பந்தம் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். அந்த நீட்டிலிருந்து விலக்களிக்குவதற்குண்டான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்றைக்கோ நாளைக்கோ 2 நாட்களுக்குள்ளாக ஒரு முடிவு தெரிய இருக்கிறது. அடுத்த ஆண்டு இன்ஜினியரிங்க்கு நீட் வரும் அப்படின்றது மாதிரி வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்குறீங்க. என்னுடைய கணிப்பு பிரகாரம் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக நீட் தேர்வு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஏடிஜிபியாக இருந்த ஜாங்கிட்டிற்கு டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் தனி நீதிபதி உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற அமர்வு தடை விதித்துள்ளது. காவல்துறை ஏடிஜிபி ஜாங்கிட்டிற்கு டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கி கடந்த 20ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதை எதிர்த்து சென்னை தியாகராய நகரை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் வித்யா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவருக்கு ஆதரவாக செயல்பட்டு தனக்கு எதிராக 6 பொய் வழக்குகளை பதிவு செய்த ஜாங்கிட் பதவி உயர்வு பெற தகுதியற்றவர் என மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் ஜாங்கிட் பதவி உயர்வுக்கு தடை விதித்து தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து ஜாங்கிட் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஹுலுவாடி G. ரமேஷ், ஜெயச்சந்திரன் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவில் உள்நோக்கத்துடன் மனுதாரர் வழக்கை தாக்கல் செய்துள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜாங்கிட் பதவி உயர்வுக்கு எதிரான தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள NLCயில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் பணிநாள் மாதத்திற்கு 26 நாட்களாக இருந்த நிலையில் அது 19 நாட்களாக குறைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 1300 தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் 20 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்ததால் NLC நிர்வாகிகளுடன் ஆட்சியர் ராஜேஷ் நேற்று ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இன்று பல்வேறு ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினருடன் ஆட்சியர் ராஜேஷ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது பணி நாட்கள் வழக்கம் போல் 26 நாட்களாக நீட்டிக்கப்படும் என்று NLC நிர்வாகம் உறுதியளித்ததால் வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்தனர். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வட தமிழகத்திலிருந்து தென் தமிழகம் வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக மதுராந்தகத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் உள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதி ரவிச்சந்திரனுக்கு பரோல் வழங்க உத்தரவிடக் கோரி அவரது தாயார் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதியாக கடந்த 26 ஆண்டுகளாக மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை 1 மாதம் பரோலில் விடுவிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ரவிச்சந்திரனின் தாயார் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் சுந்தரேஷ், சதீஷ்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவிச்சந்திரன் சாதாரண விடுப்பு பெற தகுதியற்றவர் என வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இருப்பினும் பரோல் வழங்க மறுத்து பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உரிமை வழங்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 5 ஆண்டு சட்ட படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னையில் தொடங்கியது. சென்னை, மதுரை உள்ளிட்ட 10 இடங்களில் உள்ள சட்டக் கல்லூரிகளில் மொத்தம் 1372 இடங்கள் உள்ளன. இவற்றில் மாணவர் சேர்க்கைக்காக 9144 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு கலந்தாய்வுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டது. முதல் நாளில் OC பிரிவினருக்கான கலந்தாய்வில் 323 பேர் பங்கேற்றனர். சென்னை அடையாறில் உள்ள தமிழ்நாடு அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் கலந்தாய்வை தொடங்கி வைத்த சட்டத்துறை செயலாளர் பூவலிங்கம் முதல் 10 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணையை வழங்கினார். இதனிடையே கலந்தாய்வுக்கு வருபவர்களுக்கு இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்கியது.
பொது பிரிவினர் 500 ரூபாய் கொடுத்தும், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்கள் இலவசமாகவும் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம். www.tnhealth.org என்ற இணையதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள சித்த மருத்துவ தேர்வுக்குழு செயலருக்கு சென்று சேர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மாணவர் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட உள்ளது. அரசு நடத்தும் 6 சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 390 இடங்களுக்கும், அரசு அங்கீகாரம் பெற்ற 22 தனியார் கல்லூரிகளில் உள்ள 65% இடங்களுக்கும் கலந்தாய்வின் மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. திருச்சியிலிருந்து முதன்முறையாக பாங்காக்கிற்கு விமான சேவையை தொடங்கியுள்ள ஏர் ஏசியா நிறுவனம் கட்டணத்தை 3399 ரூபாய் என அறிவித்துள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து கோலாலம்பூர், சிங்கப்பூர், ஷார்ஜா, கொழும்பு உள்ளிட்ட வெளிநாட்டு நகரங்களுக்கு விமான சேவை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தாய்லாந்தில் உள்ள பாங்காக்கிற்கு வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் ஏர் ஏசியா நிறுவனம் சார்பில் நேரடி விமான சேவை தொடங்க உள்ளது. திருச்சியிலிருந்து பாங்காக்கிற்கு செவ்வாய், புதன், வெள்ளி, ஞாயிறு என வாரத்தில் 4 நாட்களும், பாங்காக்கிலிருந்து திருச்சிக்கு திங்கள், செவ்வாய், வியாழன், சனி என வாரத்தில் 4 நாட்களும் விமான சேவை நடைபெறும். புதிய விமான சேவையை முன்னிலைப்படுத்துவதற்காக அறிமுக கட்டணமாக 3399 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை பாரிமுனையில் உணவகங்கள், சாலையோர கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த பகுதியில் சுகாதாரமற்ற உணவுப் பொருட்கள் விற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு புகார் வந்தது. இதையடுத்து பாரிமுனை பகுதியில் உள்ள 32 உணவகங்கள் மற்றும் சாலையோர கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது கலப்பட டீத்தூள், சுகாதாரமற்ற முறையில் தயாரிக்கப்பட்ட பிரியாணி, ரசாயனம் கலக்கப்பட்ட உணவு மற்றும் பொரி வகைகள், மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய்கள், காலாவதியான தயிர் மற்றும் குளிர்பானங்கள், அங்கீகாரமில்லாத குடிநீர் கேன்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றிய அதிகாரிகள் அவற்றை குப்பை கிடங்கில் இட்டு அழித்தனர். இதனைத் தொடர்ந்து இதே நடைமுறையை தொடர்ந்தால் அடுத்த முறை அபராதம் விதிக்கப்படும் என தொடர்புடைய கடை உரிமையாளர்களை அதிகாரிகள் எச்சரித்தனர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவின் விலை கிலோ 820 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள சிக்கரசம்பாளையம், புது கொய்யுன்னூர், புது வடவெள்ளி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல ஏக்கர் நிலப்பரப்பில் மல்லி, முல்லை பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. அங்கு விளையும் பூக்கள் சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. கோவை, திருப்பூர் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகாவுக்கும் சில வெளிநாடுகளுக்கும் பூக்கள் அனுப்பப்படுகின்றன. நாளை ஆடிப்பெருக்கு என்பதால் பூக்களின் தேவை அதிகரித்து விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தற்போது மல்லிகைப்பூ 1 கிலோ 820 ரூபாய்க்கும், முல்லை 640 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் கனகாம்பரம் கிலோ 810 ரூபாய்க்கும், சம்பங்கி கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் காக்கடா, செண்டு மல்லி, பட்டுப்பூ ஆகியவற்றின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக கர்நாடகத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7000 கன அடியாக உள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் 36.49 அடியாகவும், நீர் இருப்பு 10.35 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நெல்லை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் திறக்கப்படவிருந்த 30 கோடி ரூபாய் டெண்டரில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார 30 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான டெண்டர் நெல்லையில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் திறக்கப்படவிருந்தது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். விண்ணப்பங்களை முற்பகல் 12 மணி வரை அளிக்கலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 11:45 மணிக்கு அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் ஏற்க மறுத்துவிட்டனர். ஆனால் விடுமுறையில் உள்ள பொதுப்பணித்துறையை சேர்ந்த பெண் அதிகாரி ஒருவர் 12 மணிக்கு மேல் 4 விண்ணப்பங்களை கொண்டு வந்து ஒப்படைத்ததால் அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் நீர்நிலை புனரமைப்புக்காக 750 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும், இதுகுறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் ஒப்பந்ததாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அதிமுக இரு அணிகளையும் இணைப்பது குறித்து அமைச்சர்கள் யாரும் தம்மை அணுகவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய போது இதனை தெரிவித்தார். அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூடி இரு அணிகளும் இணைய வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லி வர்றாங்க. அதற்கு உங்கள் அணி தயாராக இருக்கிறதா? ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே 2 நிபந்தனைகள் வைத்திருப்பதாக சொல்லி வருகிறீர்கள். இப்பொழுது அவர்கள் மீண்டும் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இன்னும் எங்களுடைய நேரடிய கவனத்திற்கு அவர்கள் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. எனக்கு அழைப்பு இல்லை. அழைப்பில்லை. SC/ST மாணவிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 178 கோடியே 28 லட்சம் ரூபாயை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தக் கோரிய வழக்கில் பள்ளிக் கல்வித்துறை முதன்மை செயலர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசின் தேசிய பெண் கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் மாநகராட்சி, அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் SC/ST மாணவிகளுக்கு தலா 3000 ரூபாய் அவர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். இந்த பணத்தை 18 வயது பூர்த்தி அடைந்ததும் அந்த மாணவிகள் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக இத்திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய 178 கோடியே 28 லட்சம் ரூபாய் மாணவிகளுக்கு வழங்கப்படவில்லை எனவும் அந்த பணத்தை மாணவிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்த கோரியும் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் 2012ஆம் ஆண்டு பயனாளிகள் பட்டியலை தமிழக அரசு 2017இல் தாமதமாக அனுப்பி வைத்ததால் பணம் செலுத்தப்படவில்லை என தெரிவித்தது. இதையடுத்து ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் போக்குவரத்து காவலர் ஒருவர் பணியாற்றிய காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. கோபிச்செட்டிபாளையத்தில் திங்கட்கிழமை கனமழை பெய்த நிலையில் போக்குவரத்து நிறைந்த கச்சேரிமேடு பகுதியில் விபத்து நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து காவலர் ஒருவர் கொட்டும் மழையில் நனைந்தபடி போக்குவரத்தை ஒழுங்கு செய்து அனுப்பினார். மோசமான சாலைகள் மற்றும் நெரிசல் மிக்க போக்குவரத்தால் கார் வைத்திருப்பவர்களுக்கு 1.5 மடங்கு அதிக எரிபொருள் செலவு ஏற்படுவதாக மத்திய சாலை ஆராய்ச்சி மையம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. டெல்லியில் உள்ள சாலை ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் சேதமில்லாத சாலைகளில் வாகனங்களை இயக்கும் போது ஆகும் எரிபொருள் செலவை விட மோசமான சாலைகளில் எரிபொருள் செலவு அதிகமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. சேதமில்லாத சாலைகளில் பயணிக்கும் போது 40 லிட்டர் பெட்ரோல் செலவாகும் நிலையில் குண்டும் குழியுமாகவும் வாகன நெரிசல் மிக்க சாலைகளிலும் காரில் பயணிக்கும் போது 95 லிட்டர் வரை பெட்ரோல் வீணாவதாக தெரிவித்துள்ளது. இதனால் நாடு முழுவதும் சாலையின் தரத்தை மேம்படுத்துவதுடன் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதும் அவசியம் என ஆய்வறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தாஜ்மஹாலை சுற்றி முறைகேடாக செயல்படும் உணவகங்களை உடனடியாக இடிக்குமாறு உத்தரப்பிரதேச அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள தாஜ்மஹாலை சுற்றி இருந்த ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்டது தொடர்பான வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரித்தது. அப்போது தாஜ்மஹாலை சுற்றி இருந்த மரங்கள் வெட்டப்பட்டு அங்கு முறைகேடாக உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தெரிவித்திருந்தார். இதையடுத்து முறைகேடாக அமைக்கப்பட்டுள்ள உணவகங்களை இடிக்க உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு உத்தரவிட்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதில் சமரசம் எதுவும் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மணமகள் மன்றத்திற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுப்பதில் கடமையை சரியாக நிறைவேற்றாத கலால் உதவி ஆணையர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. பாண்டிகோவில் பூஞ்சோலை மணமகள் மன்றம் என்ற பெயரில் இயங்கி வரும் மதுபான கடையால் செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இந்த மணமகள் மன்றம் செயல்பட தடை விதிக்குமாறும் பொதுநல மனு ஒன்றில் கோரப்பட்டிருந்தது. விசாரணையின் போது பூஞ்சோலை மணமகள் மன்றம் ஏற்கனவே மூடப்பட்டு விட்டதாக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது தாங்களும் அந்த வழியாகவே பயணிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் தங்களுக்கு அனைத்தும் தெரியும் என்றும் கூறினர். இது தொடர்பாக கலால் உதவி ஆணையர் வியாழக்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.
அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள புழுதி புயலிருந்து தற்காத்துக் கொள்ள வானிலை ஆய்வு மையத்தின் அறிவுரைகளை பின்பற்றுமாறு பொதுமக்களை அமெரிக்க அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரிசோனா மாநிலத்தின் பிளாரன்ஸ் பகுதியில் ஏற்பட்ட புழுதி புயல் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு வேகமாக பரவி வருகிறது. இதனால் சாலைகளில் காட்சிகள் மறைக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்ட கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின. பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதே அரிசோனா மாநிலத்தில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட புழுதி புயலால் ஏற்பட்ட விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்தனர். அதே மாநிலத்தில் அடுத்தடுத்து புழுதி புயல் ஏற்படுவதால் அதற்கான எச்சரிக்கை குறித்த அமைப்பை ஏற்படுத்த அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையராக ஜெயக்கொடி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு மின் நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் ஜெயக்கொடி லஞ்ச ஒழிப்பு மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை ஆணையராக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த பொறுப்பினை நிரஞ்சன் மார்டி IAS கூடுதலாக கவனித்து வந்தார். எரிசக்தி துறையின் முதன்மை செயலாளராக உள்ள விக்ரம் கபூர் தமிழ்நாடு மின் நிதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழக தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக கூடுதல் பொறுப்பு வகிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையர் பொறுப்பினை தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் கூடுதலாக கவனித்து வந்தார். இந்த நிலையில் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஜெயக்கொடி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்படுவதை தடை செய்ய கோரி காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் பாஜக தங்கள் MLA-க்களை இழுக்க பார்ப்பதாக கூறி 44 MLA-க்களை பெங்களூரில் உள்ள சொகுசு விடுதியில் காங்கிரஸ் கட்சி தங்க வைத்துள்ளது. இந்நிலையில் முதல் முறையாக மாநிலங்களவை தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் MLA-க்கள் நோட்டாவில் வாக்களித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி எச்சரித்துள்ளது. மேலும் மாநிலங்களவை தேர்தலில் நோட்டா முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத இயக்கத்தின் தளபதி கொல்லப்பட்டதை தொடர்ந்து அம்மாநிலத்தில் போராட்டங்கள் வெடித்துள்ளன. தடை செய்யப்பட்ட அந்த தீவிரவாத இயக்கத்தின் முக்கிய தளபதியான அபு துஜானா ஹக்ரிபோரா என்ற இடத்தில் பதுங்கியிருந்தபோது பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் அபு துஜானாவும் அவரது உதவியாளர் அரிப் நபிதர் என்பவரும் கொல்லப்பட்டனர். இது குறித்த தகவல் பரவியதும் புல்வாமா மாவட்டம் முழுவதும் வன்முறை பரவியது. ஏராளமான இளைஞர்கள் பாதுகாப்பு படையினர் மீது கல்வீசி தாக்கினர். நிலைமையை கட்டுப்படுத்த காஷ்மீர் மாநிலம் முழுவதும் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. பதற்றமான இடங்களில் காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். ரிசர்வ் வங்கியின் நடவடிக்கையால் வீடுகள், வாகனங்களுக்கு வங்கிகள் வழங்கியுள்ள கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வங்கிகள் ரிசர்வ் வங்கியில் பெறும் கடனுக்காக செலுத்தப்படும் வைப்பு தொகைக்கான குறியீடு ரெப்போ ரேட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ரெப்போ ரேட்டை ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்திருக்கிறது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் காலாண்டு ஆய்வு கூட்டத்திற்கு பின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட ரிசர்வ் வங்கி கவர்னர் உர்ஜித் பட்டேல் ரெப்போ ரேட் விகிதத்தை 6.25%-இலிருந்து 6% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். ரெப்போ ரேட் விகிதம் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதால் வங்கிகள் வழங்கியுள்ள வீடுகள் மற்றும் வாகன கடன்களுக்கான வட்டி குறையும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் எதிர்ப்பையும் மீறி சிந்து நதியில் நீர்மின் திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவுக்கு உலக வங்கி அனுமதி அளித்துள்ளது. சிந்து நதிநீர் பங்கீடு தொடர்பாக 1960ஆம் ஆண்டு உலக வங்கி உதவியுடன் பாகிஸ்தானுடனும் ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி ஜீலம் மற்றும் செனாப் ஆறுகளின் நீரை பயன்படுத்த இந்தியா, பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த ஆறுகளில் 330 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட கிஷன் கங்கா திட்டத்தையும் 850 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட ரேடில் என்ற திட்டத்தையும் செயல்படுத்த இந்தியா முயற்சித்தது. இதற்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்த நிலையில் இந்தியாவின் நீர்மின் திட்டத்திற்கு உலக வங்கி அனுமதி அளித்துள்ளது. சிந்து நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் முழுமையான தீர்வு காண சுமார் 57 ஆண்டுகளாக இந்தியாவும் பாகிஸ்தானும் உலக வங்கியிடம் வாதாடி வரும் வேளையில் நீர்மின் திட்டத்தை செயல்படுத்த இந்தியாவுக்கு அனுமதி கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கட்சி நடவடிக்கைகளில் நேரடியாக களமிறங்கப் போவதாக தினகரன் அறிவித்ததை அடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் திடீர் அவசர ஆலோசனை நடைபெற்றது. கட்சி நடவடிக்கைகளில் நேரடியாக களமிறங்க இருப்பதாக அறிவித்துள்ள டிடிவி தினகரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியை பலப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவசர ஆலோசனை நடைபெற்றது. தமிழகத்திற்கான டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் முதலமைச்சரை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து ஒரே காரில் தலைமைச் செயலகம் வந்த அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். தேசிய நெடுஞ்சாலைகளில் அடுக்கடுக்கான பேரிகார்டுகளை வைக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து மதுரை, சென்னை போக்குவரத்து ஆணையர்கள் உள்ளிட்டோர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பகுதி முதல் ஒத்தக்கடை பகுதி வரை சாலைகளில் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்படாததாலும் அங்கு தேவையின்றி வைக்கப்பட்டுள்ள சாலை தடுப்புகளாலும் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. தமிழகத்தில் காரணமின்றி வைக்கப்பட்டிருக்கும் பேரிகார்டுகளே விபத்துகள் அதிகரிக்க காரணம் என கூறிய நீதிபதிகள் வழக்கில் தமிழக காவல்துறை தலைவர், மதுரை, சென்னை போக்குவரத்து ஆணையர்கள், வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அடுக்கடுக்கான பேரிகார்டுகள் வைக்க காவல்துறையினருக்கு அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்திய பங்குச்சந்தைகள் சரிவில் முடிவடைந்தன. ஆசிய பங்குச்சந்தைகளில் காணப்பட்ட எழுச்சி, முன்னணி நிறுவனங்களின் லாபகரமான முதல் காலாண்டு அறிக்கைகள் காரணமாக பங்குச்சந்தைகளில் காலை வர்த்தகத்தின் போது உயர்வு காணப்பட்டது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் புதிய உச்சத்தை எட்டியது. சென்செக்ஸ் அதிகபட்சமாக 32,686 புள்ளிகளை தொட்டது. அதேபோன்று நிப்டி அதிகபட்சமாக 10,137 புள்ளிகளை தொட்டது. வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 32,476 புள்ளிகளாகவும், நிப்டி 10,081 புள்ளிகளாகவும் இருந்தது. இங்கிலாந்து இளவரசர் பிலிப் பொதுப்பணிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எடின்பரோ கோமகனான பிலிப் இங்கிலாந்து ராணி எலிசபெத்தை 1947ஆம் ஆண்டு மணந்தார். ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள பிலிப்புக்கு 96 வயதாகிறது. பிலிப் இதுவரை 22,000 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளதாகவும், 600 முறை வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாகவும், 5,500 முறை பொது மேடைகளிலும் பேசியுள்ளதாகவும் பக்கிங்ஹாம் மாளிகை தெரிவித்துள்ளது. Our children have done rather well under very difficult and demanding circumstances. இனி பிலிப் அரசு விழாக்களிலும் பொது மேடையிலும் தனது மனைவி ராணி எலிசபெத்துடன் தோன்ற மாட்டார் என்பது இங்கிலாந்து மக்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.